ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அவங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, மீண்டும் இந்த காலை பொழுதில் நோக்கி பார்க்கும்படியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாய், தேவ ஆவியானவர் இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம், உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் இந்த அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த காலை பொழுதில் தேவனை நோக்கி பார்க்கும்படியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வருவதாக. இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிலே தேவன் அவருடைய கல்வார் ரத்தத்தை சிந்தி அவருக்கு சொந்த ஜனங்களாய் நம்மை மாற்றி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம்மை ஒன்று சேர்த்து இருக்கிறார். ஆகவே நம் ஆவிக்குரிய சிந்தனையோடு தேவ சமூகத்தில் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவைகள் குற்றமற்றதாய் காக்கப்படும்படியாக நம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்த கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் ஒரு சில வேத வசனங்களை பார்த்துவிட்டு நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்திலே 121வது சங்கீதங்களை எடுத்துக்கொள்ளலாம். 121வது சங்கீதங்களிலே 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன்னுடைய ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் அவர் காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை பொழுதிலே தேவ சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக தேவன் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார் என்கிற எண்ணம் கொண்டவர்களாய் இந்த நாளை நீங்கள் நகர்த்த வேண்டியதாய் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். எங்கே நாமத்தினால் 2-3 பேர் ஒருமனப்படுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். குடும்பமாக நம்முடைய இல்லங்களிலே நாம் குடும்பமாக 2-3 பேராக நாம் ஒன்று சேர்ந்து நாம் ஆராதிக்கிறபடியினால் நிச்சயமாக நம் மத்தியிலே தேவன் கடந்து வந்திருக்கிறார். கடந்து வேதம் அதை தான் சொல்லுகிறது. எங்கே நாமத்தில் 2-3 பேர் வரும் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியில் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்கிற சிந்தனை முதலாவது உங்களுக்குள் காணப்பட வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவருடைய ஆத்துமாவை காக்கிறார். எந்த விதமான தீங்குகளாய் இருந்தாலும், எந்த விதமான உபத்திரவங்களாய் இருந்தாலும் எல்லாவற்றிலும் நம்மை நீங்களாக்கி நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் அவர் காத்துக் கொள்ளுகிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆத்துமாவையும் என் தேவன் காக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய ஆத்துமாவையும் அவர் காத்து நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். நிச்சயமாக இந்த காலை பொழுதிலே உங்களை அவர் நடத்துவார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாசிக்க கேட்கலாம். உபாகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். உபாகம் 6வது அதிகாரத்திலே 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்நாளிலே நீங்கள் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கு என்னாலும் நீங்கள் நன்றாய் இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய கர்த்தர் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அழகாய். அவர் சொல்லுகிற காரியங்கள் நீங்கள் உயிரோடு காக்கப்படும்படிக்கு, எந்த நாளும் நீங்கள் நன்றாய் இருக்கும்படிக்கு, எப்பொழுதும் இந்த நாள் முழுவதுமா எந்த சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டுமானால் அவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன சொன்னால், கர்த்தருக்கு பயந்து, வார்த்தைகளுக்கு பயந்து, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பய உணர்வு வேண்டும். இந்த நாளிலே நீங்கள் எந்த காரியத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறதா இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற சிந்தனை உள்ளவர்களாய் உங்களுடைய வாழ்வை நீங்கள் நகர்த்த வேண்டும். இந்த பயம் இல்லாமல் மாத்திரம் நீங்கள் நகர்ந்து விடாதீங்க. சில சமயங்களிலே அவர்களுக்கு என்ன தெரிய போகுது, இவர்களுக்கு என்ன தெரிய போகுது, நான் செய்வது என்று சொல்லி நீங்கள் நினைத்து விடலாம். ஆனால் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அந்த எண்ணங்களோடு உங்களுடைய வாழ்வை நீங்கள் நகர்த்துங்க. இந்த நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும், அவர் சொல்லுகிற என்னாலும் நன்றாய் இருப்பதற்கும், நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பயந்து இந்த கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீங்கள் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளும்படி
இருக்க சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில பயம், தெய்வ பயம் என்பது மிக மிக அவசியம். தெய்வ பயம் இல்லாவிட்டாலே பாவமும் பிசாசும் நம்முடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பித்து விடும். இந்த பாவமும் பிசாசுடைய செயல்களை உள்ள நுழைய ஆரம்பித்து விட்டாலே எந்த காரியத்திலும் வெற்றியை நாம் காண முடியாது. எல்லாமே கேட்பதற்கு அழகா இருக்கும் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல், தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், அவர் வேண்டாம் என்று சொல்லி விலக்கிய கனியை அவர்கள் புசித்தபடியினால், கீழ்ப்படியாமல் செயல்பட்டபடியினால் சில நன்மைகள் கிடைப்பதை போல் தெரிந்தது. ஆனால் அவர்களுக்காக உண்டாக்கி வைத்த அந்த ஏதேன் தோட்டத்தை அவர்கள் இழந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி சில சமயங்களிலே சில நன்மைகள் நம்முடைய வாழ்வை பின்தொடருவதை போல தெரியலாம். ஆனால் ஒன்றே மாத்திரம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், அதன் பின்பாக ஒரு பெரிய அழிவு இருக்கிறது, அதன் பின்பாக ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கிறது, அதன் பின்பாக என்னை வீழ்த்த நினைக்கிறான் பிசாசு என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து விட வேண்டாம். சில காரியங்கள் மனிதர்கள் மூலமாகவோ அல்லது சூழ்நிலை நிமித்தமாகவோ சில காரியங்களை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் செயல்படுவது உண்டு. அப்படி செயல்படுவதனால் நன்மைகளை நாம் பெறுவது கிடையாது. அப்படி நன்மைகள் பெறுவோம் என்று சொன்னால் உலகம் முழுவதுமாய் பாவத்தின் பின்பாக கடந்து சென்றிருக்கும். ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அநேகர் வருவதனுடைய காரணம் என்னென்று சொன்னால், அந்த ஜீவ பாதையிலே பயணிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அநேகர் செயல்படுவதனுடைய காரணம் என்னென்று சொன்னால், அந்த கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனுடைய வாழ்விலே என்னாலும் ஒரு சமாதானம், எந்த சூழ்நிலைகளிலும் ஒரு ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு வெற்றியுள்ள ஒரு பயணத்தை அவர்கள் தொடருகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே நீங்கள் அப்படியாய் உங்களுடைய தேவனுடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க. பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிற காரியம் வாசிப்போம். எஸ்ரா 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதிலே 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்களுடைய அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடவில்லை. போதுங்க, ஒரு சொல்லுகிற அடிமைத்தனத்துல தான் நம்முடைய வாழ்வு இருந்தது. நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம், நம்முடைய பெற்றோர்கள் செய்த பாவம் நம்முடைய வாழ்வை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. நாம் அடிமைத்தனத்தில் இருந்தோம். பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாய், பிசாசுடைய பிடியில அடிமைப்பட்டவர்களாய், கஷ்ட நஷ்டத்துக்கு அடிமைப்பட்டவர்களாய், பலவீனத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆனால் இந்த அடிமைப்பட்ட வாழ்விலிருந்து நம்முடைய ஆண்டவராய கர்த்தர் நம்மை கைவிட்டு விடவில்லை, நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நமக்காக கல்வார் ரத்தம் சிந்தினார். பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில பின்தொடருகிறதாக, சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில பின்தொடருகிறதாய் இருந்தாலும் அவர் மறந்து விடவில்லை. பாவி என்று சொல்லி நம்மை விலக்கி விடவில்லை. அவர் சிந்திய ரத்தத்தின் மூலமாக நமக்கு தேவன் என்ன செய்கிறார்? மீண்டுமாய் மறுவாழ்வை தேவன் கொடுத்திருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே தேவன் எல்லா நன்மைகளும் நமக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நாம் பழகிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளின் பிரகாரமாய் நடக்கிற ஒரு வாழ்வை நாம் கடைபிடிக்க வேண்டும். தேவன் சொன்ன கட்டளைகளை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். இவைகளை நீங்கள் பற்றி கொண்டு உங்களுடைய வாழ்வை நகர்த்தும் பொழுதுதான் தேவன் என்ன செய்கிறார்? எல்லா நிலைகளிலும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். எல்லா நிலைகளிலும் உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். எந்த நிலையாய் இருந்தாலும் தேவன் நம்ம எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிறார். உன்னுடைய ஆத்துமாவையும் அவர் காத்துக் கொள்கிறார். உங்களை மட்டுமல்ல, உடைய ஆத்மாவை அவர் காக்கிறவராயிருக்கிறார். உடைய சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவே என்னாலும் நீங்கள் நன்றாயிருக்கும்படி கர்த்தருக்கு பயந்து உடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா நிலைகளிலும் இந்த நாளிலே எந்த காரியம் நம்முடைய வாழ்விலே நுழைகிறதா இருந்தாலும் நடக்கிறதா இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பழகிக் கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடைய வாழ்வை நகர்த்துங்க. கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, சத்தியம் என்ன சொல்லுகிறது, வேத வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த கட்டளை என்ன பிறப்பித்திருக்கிறது, அதன்படி நீங்கள் நடக்க பழகிக் கொள்ளுங்க. அதன்படி நீங்கள் செயல்பட பழகிக் கொள்ளுங்க. அப்பொழுது தேவ வேதம் சொல்லுகிறது, எல்லா நிலைகளிலும் எந்நேரமும் நீங்கள் நன்றாயிருக்கும்படி செய்கிறார். எந்த நேரமாய் இருந்தாலும் நீங்கள் நன்றாயிருக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுங்க. தெய்வ பயத்தோடு கூடிய வாழ்வு நகர்த்துங்க. ஏதோ எல்லாம் எனக்கு தெரியும், நான் வாழ்ந்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த பயம் இல்லாமல் ஆதாமும் ஏவாளும் செயல்பட்டார்கள். அனனியா சப்பரால் செயல்பட்டார்கள் தெய்வ பயம் இல்லாமல்.
இதுதான் அவருடைய வாழ்க்கையில மரணத்தை சந்திக்க வைத்தது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில மரணம் சந்திக்காதபடி, தோல்விகள் காணாதபடி, வெற்றி உள்ள ஒரு வாழ்வாய் இந்த நாள் அமையும்படியாக நாம தேவ பயத்தோடு நம்முடைய வாழ்வை நகர்த்துவோமே. தெய்வ பயம் இருக்கட்டும். நீங்க என்ன காரியம் வேண்டாலும் செய்யுங்க. செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை பார்க்கிறார் என்ற பயம் இருக்கணும். தேவன் உங்களிடம் கணக்கு கேட்பார் என்கிற பயம் இருக்கணும். ஒவ்வொன்றையும் குறித்து எல்லாவற்றையும் தேவன் நியாயத்தில கொண்டு வந்து நிறுத்துவார் என்கிற பயம் வேணும். இந்த பயம் மட்டும் இருந்தாக்கா நம்முடைய வாழ்க்கையில் நாம என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில என்னாலும் சந்தோஷமா இருப்போம். கவலை கஷ்டம் இல்லாதபடி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை நாம் தொடர முடியும். ஆகவே தெய்வ பயத்தோடு இந்த நாளை நீங்கள் நகர்த்துங்க. தெய்வ பயத்தோடு நீங்கள் அவர் சொன்ன எல்லா கட்டளைகளின்படி நீங்கள் செயல்பட நீங்கள் பிரயாசப்படுங்க. அப்பொழுது உங்களுக்கு இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும். இந்த நாள் தேவனுடைய பிரசன்னத்தினால் நீங்கள் நடக்கிற ஒரு நாளாய் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொண்டு நடங்க. அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை தேவன் கைவிடவில்லை. அடிமைத்தன வாழ்வு தான் நம்முடைய வாழ்வு. சபிக்கப்பட்ட வாழ்வு தான் நம்முடைய வாழ்வு. அதற்காக தேவன் கைவிட்டு விடவில்லையே. கைவிடாமல் காக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். 41வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடு. சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். உன்னுடைய விரோதி இஷ்டப்படுறான் பார், அப்படி உன்னுடைய வாழ்வை நகர்த்தி விட மாட்டார். இவர்கள் தோத்து விடுவார்கள், இவர்களுடைய வாழ்வு இப்படியா இருக்கும் சொல்லி அவர்கள் ஆசைப்படுவாங்க. அந்த சத்துரு விரும்புகிறபடி தேவன் உன்னை ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் தேவன் உன்னுடைய வாழ்வை நகர்த்துகிற தேவன். எப்படி இருக்கிறார் சொன்னால் அவர் அவருடைய சித்தத்தின்படி தான் உன்னை நடத்துவார். சத்துரு விரும்புகிறது படி உன்னை நடத்த மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்வை நகர்த்த பரிசுத்த வேதாகமும் அப்படிதான் சொல்லுது. என் சத்துரு நினைக்கிறான் நான் விழுந்து விட வேண்டும் என்று சொல்லி, என் சத்துரு நினைக்கிறான் நான் அழிந்து விட வேண்டும் என்று சொல்லி, என் சத்துரு நினைக்கிறான் இவன் தோல்வியை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் என் தேவன் அப்படி நினைக்கவில்லை. தேவன் அவருடைய சித்தத்தின்படி, அதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்து அன்பு கூறுகிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எல்லாமே நன்மையாய் உங்களுடைய வாழ்வில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் அது. அந்த தேவ சித்தத்தின்படி தான் உங்களை நடத்துவார். சத்துரு விரும்புகிறபடி அவர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அது விசுவாசத்தோடு போங்க. என்ன குறித்து அவர்கள் இப்படி தீங்கு நினைக்கிறார்கள், அவர்கள் நினைக்கிற யார் என்ன வேணா நினைக்கட்டும், அவங்க நினைக்கிற மாதிரி என் ஆண்டவர் நடத்த மாட்டார். என் ஆண்டவர் நான் விரும்புகிறதை கேட்டு அவர் செய்வார், பலன் கொடுப்பார். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்கு பிரியமாய் இருக்கிறனோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பாவம் செய்யாதவனா இருக்கிறனோ, எவ்வளவுக்கு அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நடக்கிறனோ, எவ்வளவுக்கு தெய்வ பயத்தோடு வாழுகிறனோ, அவ்வளவுக்கு அவ்வளவு என்னுடைய விருப்பங்களை அவர் செய்கிறவர் மட்டுமல்ல, அவருடைய சித்தத்தின்படி என்னை வளைத்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி என்னை நடத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்கள. நிச்சயமாய் தேவன் இந்த நாளில் உங்களுடைய வாழ்வில் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய ஆத்துமாவையும் காப்பார். உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய ஆத்துமாவை காக்கிறார். எந்த சூழ்நிலை உங்களுடைய ஆத்துமா எந்த விதத்தில் இடராதபடி தேவன் காத்துக் கொடுக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையுடைய பயணத்தை நீங்க நகர்த்துக. இந்த நாளிலே தேவன் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை பாதுகாக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதுதான் சங்கீதக்காரர் அழகாய் சொல்கிறார். 72வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை 72வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஈசாயின் புத்திரராகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. தாவீதினுடைய 72வது சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது வசனம். சாரிங்க, 121 எடுத்துக்கொள்ளுங்க. 121 6வது வசனத்தை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை அது சேதப்படுத்துவது இல்லை. அல்லேலூயா. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஒரு சேதப்படுத்தப்படாத ஒரு வாழ்வு. எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. எது உன்னுடைய வாழ்க்கையில சேதப்படுத்தாதபடி தேவன் உங்களை காத்துக் கொள்ளுகிறவராயிருப்பார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார். எதுவாய் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் தேவன் உங்களை காத்துக் கொள்வார். பயப்பட வேண்டாம். விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்வை நீங்க நகர்த்துங்க. தேவன் உங்களை காத்துக் கொள்வார். எந்த நிலையாய் இருந்தாலும், அது பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை அது சேதப்படுத்தாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அப்படிதான் எதுவும் சேதப்படுத்தாதபடி தேவன் என்ன செய்தார்? மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாவுடைய வாழ்க்கையிலே
கடந்து வந்தார். இந்த நாளில் தேவன் அப்படியாய் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறவராய் உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அது பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடி காத்த வண்ணமாய் தேவன் எந்த நிலையாய் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அந்தந்த நிலைகளிலே தேவன் உங்களை காத்து நடத்துகிறவராய் இருப்பார் என்பதை மறந்துவிட வேண்டாம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய ஆத்துமாவையும் அவர் காப்பார். அப்ப நீங்க செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் எந்த நாளும் அவர் உங்களை காக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டுமானால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்யுங்க. தேவ பயம் இருக்கட்டும். முதல்ல தேவ பயத்தோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்தி பாருங்க. இது ஒன்று போதுங்க. இன்னைக்கு தெய்வ பயம் என்பதுதான் கிடையாது. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம செய்யற ஒரு பெரிய தடுமாற்றமே என்னன்னு சொன்னால், நாம தெய்வ பயம் இல்லாதபடி இருக்கிறபடினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பயணத்துல சரியா நம்ம பயணிக்கிறது இல்லை. ஆவிக்குரிய பயணத்துல போட்டி பொறாமைகள் வந்து விட்டது. இன்று எல்லா சபைகளிலும் எங்கு எடுத்தாலும் போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவுகள். காரணம், ஒரு தெய்வ பணி என்கிற ஒரு பயம் இல்லை. இது தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் என்கிற பயம் இல்லை. இது தேவ சமூகம் என்கிற எண்ணம் இல்லை. இந்த எண்ணம் இல்லாதபடி, இந்த தெய்வ பயம் இல்லாதபடி இருக்கிறபடினால்தான் அநேக கிறிஸ்துடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. அநேக கிறிஸ்துடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. சபிக்கப்பட்ட சந்ததிகளாய், தடுமாற்றத்தில் விழுது போகிற குடும்பங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னாலும் நீங்கள் நன்றாயிருக்கும்படி அவர் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தெய்வ பயத்தோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நான் என்ன செய்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், இன்று இல்லை என்றாலும் நாளை நியாயம் விசாரிப்பார் என்கிற ஒரு பய உணர்வு வேண்டும். அந்த பய உணர்வு வேதம் சொல்லுகிறது. நாம் செய்கிற தவறுகள் என்ன செய்கிறார்? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறார். நாம் செய்கிற பாவத்தை அவர் விட்டு விடுறது இல்லை. நம்முடைய பிள்ளையிடம் கணக்கு கேட்கிறார். ஆகவே அதை உணர்ந்து நாம சாதாரண ஒரு சராசரி மனிதர்கள் எல்லாரும் நினைக்கிற காரியங்கள், ஆசைப்படுகிற காரியங்கள், என்ன ஒரு கூலி வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என்னை விட நன்றாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரு காரியம். என்னை விட என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், என்னை விட என் பிள்ளை இன்னும் கொஞ்சம் முன்னேற வேண்டும், இந்த சிந்தனை இருக்குது இல்ல. அது உண்மை என்று சொன்னாலே உங்களுக்கு தெய்வ பயம் இருந்தாலே போதும், பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். நீங்க தெய்வ பயம் இல்லாமல் நீங்கள் தவறு செய்யும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அது 3ஆம் 4ஆம் தலைமுறை அது விசாரிக்கிறார். சாபங்கள் பின்தொடர ஆரம்பிக்கிறது, பாவங்கள் பின்தொடர ஆரம்பிக்கிறது, நன்மையும் கிருபை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில ஒரு தெய்வ பயத்தோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்க. தெய்வ பயத்தோடு நீங்கள் துவங்கினாலே போதுங்க. தேவன் என்னாலும் நீங்கள் நன்றாய் இருக்கும்படி செய்வார். இன்னைக்கு தெய்வ பயம் இல்லாமல் நாம் செய்கிற பாவம் தான் என்ன செய்கிறது? தேவ சத்தத்துக்கு பயப்படாமல் செய்த பாவம் தான் ஆதாம் ஏவாளை ஏதேனை விட்டது, துரத்தியது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தெய்வ பயம் இல்லாம நாம செய்யற ஒரு சில காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில நன்மை இராதபடி தேவன் வைத்திருக்கிற நன்மைகள். ஏதேனை வைத்து விட்டு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி உண்டாக்கினார், எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் அவர்கள் செய்த காரியத்தை நிமித்தமா என்ன செய்ய முடிந்தது? எல்லாம் இழந்தார்கள், எல்லாவற்றையும் இழக்க ஆரம்பித்தார்கள். தேவன் வைத்திருக்கிற நன்மை அவர்கள் பெற முடியாமல் போனது. இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற நினைக்கிற காரியங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை தெய்வ பயத்தோடு துவங்குங்க. அவருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்யுங்க. வேற எதுவுமே தேவையில்லை. தேவன் சொல்லுகிற காரியம் தான் தெய்வ பயம் உனக்கு வேணும். தெய்வ பயம் இல்லாம எந்த காரியம் செய்யாது. தெய்வ பயம் இருக்குமானால் நாம் என்ன செய்வோம்? கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைகள் உறவா இருக்கட்டும், உடன்பிறப்புகளுடைய உறவா இருக்கட்டும், நாம் வேலை செய்கிற காரியங்களா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் தெய்வ பயம் இருந்தா நம்ம கீழ்ப்படிவோம், நம்ம செயல்படுவோம், நாம் போட்டியிட மாட்டோம், சண்டையிட மாட்டோம், நாம நம்முடைய பணியை நாம சரியாய் நாம செய்வோம். ஆனா இன்னைக்கு நாம அப்படி செய்யறதில்லை. காரணம், தெய்வ பயமே இல்லை. தெய்வ பயம் முதலாவது வேணும். நீங்க வேலைக்கு செய்யறா எஜமானிடமிருந்து நீங்க சம்பளத்தை வாங்குறீங்க, அதற்கேற்றாற்படி நீங்க வேலை செய்ய பழகி கொள்ளுங்க. அவருக்கு கீழ்ப்படிங்க, எஜமானுக்கு கீழ்ப்படிங்க, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிங்க, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிங்க. அப்படி எல்லாவற்றையும் நீங்க கீழ்ப்படிந்தவர்களா இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உடைய வார்த்தையின்படி எல்லாம் நீ செய், உடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய், நீ என்னாலும் நன்றாய் இருக்கும்படி, எல்லா நிலைகளிலும் நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி இவைகளை நீ கையாள வேண்டும் என்று சொல்லுகிறது வேதம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீ அப்படி செய்வாய் என்று சொன்னால் தேவன் சத்ரு விரும்புகிறபடி உன்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. தேவன் நீ விரும்புகிறதை நீ கொடுக்கிற ஆண்டவர்.
நீ ஆசைப்படுகிறதை தேவன் செயல்படுத்துவார். அவருடைய சித்தத்தை உனக்குள் நிறைவேற்றிக் கொள்வார். சத்துரு விரும்புகிறதுபடி தேவன் கொடுப்பது கிடையாது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. நீங்கள் அப்படி வாழ்கிற வாழ்வு எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. பகலிலே சூரியனாவது இரவிலே சந்திரனாவது உங்களை சேதப்படுத்துவது கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு இந்த நாளை நகர்த்துங்க. நிச்சயமாய் தேவன் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுடைய ஆத்மாவையும் அவர் காத்துக்கொள்வார். நம் கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? தேவனுடைய கரங்களில் நம்மை தாழ்த்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமே. குடும்பமாய் கண்களை மூடுங்க. கண்களை மூடி தேவனை துதிக்கலாமே. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தெய்வ பயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த நாள் செய்தியின் பிரகாரமாய் தெய்வ பயத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் அப்பா. அந்த தெய்வ பயம் இல்லாதபடி இருக்கிறபடினால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கீழ்ப்படியாமல் நாங்கள் போகிறோம். தெய்வ பயம் இல்லாதபடி இருக்கிறபடினால் நாங்கள் எந்த வேலையும் சரியாய் செய்ய மறுக்கிறோம். ஆகவே இந்த நாளில் அந்த தெய்வ பயத்தை எங்களுக்கு கொடுங்க. தெய்வ பயத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்வு எங்களுக்கு கொடுங்க கர்த்தாவே. உம்முடைய கட்டளைகளின்படி எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய கட்டளைகளின்படி எல்லாம் நாங்கள் செய்கிற ஒரு வாழ்வா எங்களுடைய வாழ்வு மாறுபடியாய் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கலாமே. என் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் தேவாதி தேவனே, உமக்கு கீழ்ப்படுகிற ஒரு பயத்தை, தெய்வ பயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு தெய்வ பயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு தெய்வ பயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. எல்லாரும் கேட்கலாமா? எனக்கு தெய்வ பயத்தை கொடுங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை எனக்கு கொடுங்கப்பா. தெய்வ பயம் இல்லாதபடி இருந்தபடினால், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினால் ஏதேனை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள் கர்த்தாவே. எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் பெற இயலாதவர்களாய் மாறி போகிறோம். இந்த நாளில் அந்த தெய்வ பயத்தை உம்முடைய பிள்ளைகளாகி இருக்கிற எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கட்டளையின்படியெல்லாம் நாங்கள் நடப்பதற்கு அது பிரயோஜனமாய் இருக்குவப்பா. அந்த தெய்வ பயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்வை கொடுங்கப்பா. அப்பொழுது இயேசுவே, எங்கள் சத்துருக்கள் விரும்புகிற காரியத்தை எங்களுக்கு கொடுக்காமல், எங்கள் சத்துருக்கள் நினைப்பது போல எங்களுடைய வாழ்வை தள்ளிவிடாமல் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறேன். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்கிற தேவனாய் இருக்கிறேன் கர்த்தாவே. இந்த தெய்வ பயத்தை எங்கள் பிள்ளைகளாய் இருக்கிற இது ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தரை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஒவ்வொரு தெய்வ பயத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்வாயுடைய வாழ்வை மாற்றும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் காத்துக் கொள்ளுங்கப்பா. தெய்வ பயத்தை கொடுங்கப்பா. நாங்க தெய்வ பயம் இல்லாதபடி வாழாதபடி தெய்வ பயத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்வாய் எங்களுடைய வாழ்வை மாற்றுங்க கர்த்தாவே. உடைய கரங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அந்த பயத்தோடு வாழ்கிற வாழ்வை கொடுங்கப்பா. தெய்வ பயம் இல்லாமல் இருக்கும் பொழுது நாங்கள் தடுமாறுகிறோம், ஏதேனை இழக்கிறோம், நன்மைகளை இழக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் என்னாலும் ஆமே நன்மையை அனுபவிக்கும் பொருட்டு, நீங்கள் என்னாலும் ஆசீர்வாதமாய் இருக்கும் பொருட்டு நீ கீழ்ப்படி தெய்வ பயம் எனக்கு வேண்டும் என்று சொன்னீரே. இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னீரே. அப்படியாய் வாழ்கிற ஒரு வாழ்வை எங்கள் ஒவ்வொருக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமே. நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, தேவ பிரசன்னங்களை ஆளுகை செய்வதாக தேவ ஆவியானவர்கள் நடத்துவீராக. உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 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 வீட்டில் இருக்கிற பெரியோர்களை கொடுத்து ஜெபிக்கலாமா? பெற்றோர்களை கொடுத்து ஜெபிக்கலாமா? வயதானவர்களை கொடுத்து ஜெபிக்கலாமா? உடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்படியாய் ஜெபிக்கலாமா? உடைய பலத்தினால் இடைகட்டும்படியாய் ஜெபிக்கலாமா? நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பெரியோர்களை ஆளுகை செய்வதாக, வயதானவர்களை ஆளுகை செய்வதாக. உடைய பலத்தை அடைகட்டுங்கப்பா. எந்த பலவீனங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவே, உடைய கரங்களில் அவர்களை கொடுக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கணவன் மனைவி உறவுக்காய் ஜெபிக்கலாமே. குடும்பங்களுக்காய் நாம ஜெபிக்க ரொம்ப கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகள், எத்தனையோ குடும்பங்களிலே பிரிவினைகள், எத்தனையோ குடும்பங்களிலே ஒரே குழப்பங்கள், சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை பொழுதிலே நம்முடைய குடும்பங்களுக்காய் நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். பெற்றோர்களுக்காய் ஜெபித்தோம். இப்ப கணவன் மனைவி உறவுக்காய் ஜெபிக்கலாமே. கணவன் மனைவி எவ்வளவு கூட சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை வந்து விடுமானால், சண்டை சச்சரவு வந்து விடுமானால், அது பிள்ளைகள் அதை பாதிக்க ஆரம்பித்து விடுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவியாய் இருக்கிற உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளாய் இருந்தாலும் நீங்களாய் இருந்தாலும் கணவன் மனைவி உறவுக்காய் ஜெபியுங்க. அந்த உறவுகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிங்க. அவர்கள் ஒருவர் பார்த்து ஒரு சுமக்கும்படியாய் ஜெபிங்க. ஒருவருடைய அன்பு ஒரு பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிங்க. அவர்களுக்காய் ஜெபிங்க. அவர்களை ஒருவரை ஒரு தாழ்ந்து, ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவர் புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்வை நகர்த்த
நகர்த்தும்படியாய் ஜெபிங்க. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற அந்த புரிதலை கொடுங்க. ஆவியான ஒழுங்கின்மையை மாற்றி ஆவியானவர் கணவனை உறவு மேல் அசைவாடி அந்த இருளை நீக்கி ஒழுங்கின்மையை மாற்றி சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, இயேசுவே, நன்றி அப்பா, தேவாதி தேவனே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றியோடு போய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அடுத்தது பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கலாமா? வாலிப பிள்ளைகளுக்காய், குழந்தைகளுக்காய் ஜெபிங்களேன். உங்க வீட்டுல இருக்கிற யாரா இருந்தாலும், உங்களுடைய உறவுகளிலே உங்க கூட பிறந்த உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்க ஜெபிங்க. அந்த பிள்ளைகளுக்காய், வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிங்க. வாலிபர்கள் இன்று விழுந்து போய் கொண்டிருக்கிறாங்க. பலவான் கரத்தில் இருக்கிற அம்புகளாய் இருக்க வேண்டிய வாலிபர்கள் இன்று பாவத்தின் பிடியில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சிறு பிள்ளைகளையும் அந்த பாவம் விட்டுவிடவில்லை. அந்த பாவம் சிறு பிள்ளைகளை வீழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளை தேவன் காத்துக் கொள்ளும்படியாய், நல்ல சிந்தனையை கொடுக்கும்படியாய், ஆவிக்குரிய சிந்தனையை கொடுக்கும்படியாய், மாம்சீகமாய் செயல்படாதபடி ஆவிக்குரியவர்களாய் எழும்பும்படியாய், சிறு பிராயத்திலே, வாலிப பிராயத்திலே சிருஷ்டிக்கிற நினை என்று வேதம் சொல்கிறது. அந்த வாலிப பருவத்திலே அவர்கள் தேவனை நினைக்கும்படியாய் ஜெபிக்கலாமே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவாதி தேவனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்க வீடுகள், எங்க குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளை இப்படி கரங்களை கொடுக்கிறோம் அப்பா. ஒழுவாதபடி ஆமெனப்பா, உலகத்தை பார்த்து, இச்சைகளை பார்த்து, இயேசுவே உலக பிரகாரமே தன் வாழ்வை நகர்த்தாதபடி, கண்களுடைய இச்சையும் ஜீவனத்துடைய பெருமையும் அது பிதாவினால் உண்டானது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆமெனப்பா, அது உலகத்தினால் உண்டானது கர்த்தாவே. இதை அறிந்து கொள்கிற ஒரு மனப்பான்மை கர்த்தவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை தற்காத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. இப்படி பலத்தை அடைக்கட்டுங்க. ஆமென். ஜெபாவை அவர்கள் மீது ஊற்றுங்கப்பா. இப்படி சமுத்திர காத்துக்கலாம் மாற்றுங்கப்பா. தெய்வ பயத்தை கொடுங்க கர்த்தாவே. தேவனே கணக்கு கேட்பார் என்கிற எண்ணத்தை கொடுங்க கர்த்தாவே. அப்படி அவர் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. உடன் பிறப்புகளுக்காய் நாம ஜெபிக்கலாமே. உடன் பிறந்தவர்களுக்காக நாம ஜெபிக்க கடன்பட்டவர்களா இருக்கிறோம். அவர்களும் ஆசீர்வாதமா இருக்கும்படி ஜெபிக்கலாமே. ஆமே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு உடன் பிறந்தவர்களும் அன்பின் கரத்துல கொடுக்கிறேன். கர்த்தர்களை காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் வழுவாதபடி விலகாதபடி காத்துக்கொள்ளுங்க. இப்படி பலத்தை அடைக்கட்டுங்க கர்த்தாவே. சமாதானத்தில் அவர்களை நடத்தி செல்வீராக. ஆமென் அப்பா. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து செயல்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளிலே நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள், நாம் ஈடுபட போகிற காரியங்கள், நாம் என்னென்ன சந்திக்க போகிறோம் என்று தெரியாது. ஆனால் எதை சந்திக்கிறதா இருந்தாலும் தெய்வ பயத்தோடு நான் இந்த நாளை நகர்த்தும்படியாக பகலிலே ஆமென் சூரியனாவது இரவிலே சந்திரனாவது சேதப்படுத்தாது என்று வேதம் சொல்லியிருக்குது. ஆகவே எதை நாங்கள் சந்திக்கிறதா இருந்தாலும், எந்த பாதைகளுடைய வாழ்வு நகர்த்தப்படுகிறதா இருந்தாலும் கர்த்தர் சேதப்படுத்தப்படாத ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் நடத்துங்கப்பா, கர்த்தர் நடத்துங்கப்பா. எல்லாம் வாயத்தந்து கர்த்தாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளுங்க, கர்த்தர்களை காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உண்ண உணவில்லாமல், உடுத்த உடையில்லாமல், தங்கிடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், வழிபோக்கர்கள், சப்பாடியர்கள், குருடர்கள், ஆமென் ஐயோ அப்பா நிந்திக்கிறோம், பாய்க்கிற வீடு அருகாமல் இருக்க ஒவ்வொரு நாம ஜெபிக்கலாமே. கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கலாமே. நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் அப்பா. இயேசுவே உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொன்னீரப்பா. எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக வந்து நிற்கிறோம் அப்பா. எங்களை பகைக்கிறவர்களுக்காக வந்து நிற்கிறோம். கர்த்தரை அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களும் நன்மையினால் முடிசூட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் அப்பா. இயேசுவே இந்த நல்ல மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், உணவில்லா உடுத்த உடை இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக வந்து நிற்கிறோம்ப்பா. பண தேவையினாலும் பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்களுக்காக வந்து நிற்கிறோம்ப்பா. அவரவர் தேவையில கர்த்தரை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரங்களை வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. பலவீனப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும் கர்த்தர் அவர்களுடைய தழும்புகளால் குணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் அப்பா. கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளிலே இயேசுவே பிறந்த நாளையும் திருமண நாளை கொண்டாடுறவர்களுக்காக சமூகத்தில் நிற்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டை ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த நாள் முழுவதுமாய் தெய்வ பயத்தோடு தங்களுடைய வாழ்வை நகர்த்தும்படியான ஒரு கிருபையை கர்த்தரை கொடுப்பீராக. இன்னமாய் கேட்கப்படுற அடையக்கூடிய ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தரை கூட்டி கொடுப்பீராக. துதிகன மகிமையில்லாம கொண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒன்று சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதோட நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுலக்க மீட்டு உடைய கிருபையினால் இருக்கலால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமா வயது திரும்ப வாழுது போலாகிறது. ஆமென்.